ஃப்ரெண்டு பையன் கல்யாணம் கோயம்புத்தூரோட வச்சதுல கல்யாணத்துக்கு வந்துட்டு இங்கேயும் வந்துட்டேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். கல்யாணம் எப்படி இருந்தது? சூப்பரான கல்யாணம். எப்ப ஒரே கும்பல், பெரிய மண்டபம், ரொம்ப அருமையா பண்ணிருந்தா. சாம்புல போய் இந்தா உனக்கு தானே கொடுத்தாங்க. சிக்கே இருக்கட்டும். ஒரு நிமிஷம். எங்க போற? வரேன். அம்மாவோடது. எமோஷனல் ஆகாத. அம்மா முதல்ல பண்ணிக்கிட்ட சங்கிலி. 1/2 கிராம் 1 கிராம் 2 கிராம்னு காயின் சேர்த்து நம்ம பின்னாடி பெருமாள் அவர்கிட்ட கொடுத்து பண்ணி. ஆமா, நீ காலேஜ் முடிச்சது லேட்டா வருவ, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்தவொடனே என்ன போய் என்னாச்சு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்து சொல்லுவாங்க. அதான் முதல் சங்கிலி கழுத்துல கயிறு தானே போட்டுருந்துச்சு அது வரைக்கும். சரி 3 மாசம் ஆச்சு, அப்போ ஒன்றும் சொல்ல முடியல. சரி நீ ஊருக்கு வரேன்னு சொன்னோன்னா முந்தா நேரத்தில் தான் எடுத்து வச்சேன். இது 28 பவுன் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா 2 பேரையும் பாதி எடுத்துக்க சொன்னிச்சு. நான் அவள்கிட்டையும் கேட்டேன், அக்கா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. நீ பாரு, உனக்கு எது வேணுமோ அதை பாரு. ஏன் இல்ல வெள்ளாமையில பங்கு போட்டுக்காம அறுவடை நேரத்துக்கு பைய தூக்கிட்டு பங்கு கேட்க வரதா? இல்ல புரியல. இல்ல உனக்கு புரியாததெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா புரியாத மாதிரி சொல்லாத. ஒரு வாட்டி அம்மாவுக்கு உடம்பு முடியாம போகுது, ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டு போக வேண்டியது, எமர்ஜென்சி இங்க வேண்டியது, 20 நாள் ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டியது, ஆபீஸுக்கு லீவ் போட்டு வீட்டு வாய் அடைக்காது. நான் ஒரு வாட்டி கூட அந்த மாதிரி எனக்கு தேவையான நேரத்துக்கு ஓடி வர முடியல. எனக்கா தோதுபட்டப்ப வந்து பார்த்தேன். அவஸ்தப்படுறதெல்லாம் ஒருத்தன், பங்குல மட்டும் இது எனக்கு சரியா படவே இல்லை முருகி. இப்போ அவளும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருக்கா, அவன் அண்ணதான் அங்க பாத்துக்கிறான். நீ உறவுக்கும் உரிமைக்கும் எதுக்கு முடிச்சு போற? அது வேற இது வேற. உறவு புரியுது எனக்கு, உறவு தான். உரிமை பத்தி பேசணும்னாக்கா பொறுப்புல பாதிக்கிறாது. பங்கு எல்லாத்துக்கும் விளக்க சொல்ல முடியாது. எப்பயுமே நீ பேசுறதுதான் ரைட்டுன்னு பேசிட்டு இருக்கா, தெரியுதா? இது வந்து எனக்கு என்ன போகுது, எனக்கு பதில் சொல்லி. இது வந்து இப்ப நான் அதை வச்சுட்டு ஒன்று கொடுக்காம நான் என்ன பண்ண போறேன்? நீ இப்படி எதிர்கேள்வி. இப்ப நீ அம்மா நீ வந்து பாத்துக்கிறதுக்கு வரல, நான் தான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னா இது எனக்கு கொடுத்துட்டு போயிட்டேன், நான் கூலி மாதிரி வச்சுக்கிறதா? இப்படி எல்லாம் பெரிய வாட்டில பேச பிடிவாதம் பிடிக்காத முரளி. இப்ப நீ பண்றது என்ன? உன் தம்பி தானே நானு, அப்ப எனக்கு அது பிடிவாதம் இருக்கும்ல. அதுல சும்மா முட்டாள்தனமா ஏதாவது பேசிட்டு இப்ப என்ன, நீ எடுத்துட்டு போலான்னு வச்சுக்க. உன் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கீல்ல, மாமா செஞ்ச சீர் போக பாட்டியோட சீருன்னு கொண்டு கொடுத்துருவாங்க. அதை நீ வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. எடுத்துட்டு போனா ஏதாவது நீ பாரு. படப்படன்னு பேசுற நினைக்காத. பேத்திக்கு பாட்டி சீரது வேறக்கா. அம்மா வந்து உனக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது, நாங்களும் அதான் நினைக்கிறோம். அம்மா உன்னை என்ன சொல்லுவா? தங்கம்மான்னு சொல்லுவா. நீ எடுத்துட்டு போக்கா, உனக்கு தான் சேர்ந்தது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ.